வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆழ்கடல் பகுதியில் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்மளுக்கு வந்திருக்க மீன் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மீன்கள். நான் இப்போ எடுக்கிற மீன் நினைச்சிடாதீங்க, இது எப்பவுமே நமக்கு வர்ற மீன் தான். மேலே கூட இருக்கு பாருங்க. இது வந்து கிளாத்தி மீன், இது வந்து கருப்பு கிளாத்தி, இது வந்து வெள்ளை கிளாத்தி. ரெண்டுமே ஒரே வகையான மீன் தான், ஆனால் இதுகளுக்குள்ள கலர் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த மீன் பாருங்க, இது ஒரு வகையான ஓரா மீன் தான். இது அதிகமாக வந்து ஆழமான பகுதியில் மட்டும்தான் வரும். இதுவுமே அதோட அதே மாதிரி உள்ள மீன் தான், அதே இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் ரெண்டுமே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க. ஆழமான பகுதியில் கல் பகுதியாக இருக்கிற இடங்களில் பூரா இந்த மீன்கள் தான் வரும் அதிகமாக. இது வந்து கிளிமீன். கிளிமீனில் நம்ம நிறைய கிளிமீன் பார்த்துருப்போம். இது வந்து சிகப்பு கிளிமீன். நார்மல் கிளிமீன் கிடக்காதுல. நம்மளுக்கு அதிகமாக எப்பவுமே வர்ற கிளிமீன் இதுதான். ஆனால் பார்த்துக்குங்க, இது வந்து சிகப்பு கிளிமீன். ஆனால் சுவை வந்து இதுதான் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து கல் பகுதியில் வரனால இது வந்து சுவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதை பாருங்க, இதுவும் ஒரு கிளிமீன் தான். இது ஒரு வகையான கிளிமீன். மொத்தம் பாருங்க, இப்ப நம்மளே 4 வகையான கிளிமீன் வந்து நம்ம இப்ப வச்சிருக்கோம். இது எல்லாமே கிளிமீன் தான். கிளிமீன்லயே இப்ப நம்ம கையில இருக்குது 4 வகை இருக்கு. இது எப்பவும் நம்மளுக்கு நார்மலாக வர்றது இது சிகப்பு கிளிமீன். இது வந்து ரொம்ப அதிகமான கல் பகுதியில் வர்ற கிளிமீன். இது ரெண்டுமே கடலில் அதிகமான கல் பகுதிகளில் நம்ம வலை விட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்கு எப்போ வித்தியாசமான மீன்கள் அதிகமாக வரும். இது ரெண்டையும் பாருங்க, இதோடைய ரெக்கை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுவும் அதிகமான கல்லு பகுதியில் தான் வரும் இந்த மீன். இவ்வளவு கல்லு பகுதியிலே நமக்கு ஒரு சங்கு வந்திருக்கு. சங்கு நல்ல சூப்பரான சங்கு, பளபளன்னு இருக்கு பாருங்க. அப்படியே எங்க திருப்பு பூச்சி அதே ஸ்டைலான இருக்கு. அப்படியே செல்ல நட்டிங்க, அதோட ரத்தம் வரும். பார்த்து கடிக்குமாப்பா இது ஆளை பார்த்து. காலையா நான் ஒரு மல்ல நிறுத்திக்கிட்டு இருக்கலாம் பார்த்தேன். படைப்பு தானே, அதை நம்மளால கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அதான் திறமை.
கூலம் கொஞ்சம் கம்மியாக வருதுல்ல. இங்கே அங்கிட்டு வேணும் போகணும். அங்கிட்டு பழைய பிரித்து பிரித்து போடுற போயிட்டேன். இது வட்டைக்குள்ள உள்ள பூச்சினால இப்படி இருக்கும்லன்னு சின்ன பூச்சியை தான் பார்த்துருக்கீங்க. அப்படி தான் இருக்குது. இதை இப்போ பார்க்க நானும் இன்னைக்கு தான் பார்க்கேன். என்னடா இது? அதில் முள்ளு முள்ளா இருக்கும்ல, கத்தி மாதிரி இருக்கு. கத்தி மாதிரி இருக்குது. அது வந்து வடைக்குள்ள வருது. இது கல்லுக்குள்ள வர்ற பூச்சி. இதான் சங்கு வடை வடைப்பா சரக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை தான் இருக்கும் போல. கடப்பாறை தான் போல. சும்மா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது வித்தியாசமாக. அப்படியே கூட பார்ப்போம். தெரியுது தெரியுது. கொஞ்சம் அங்கிட்டு தூக்கி போடு அப்படியாண்டு அரைஞ்சிருமே தான். பழைய நவட்டில ஏய் அந்த கூலம் வருது மறுபடியும். நம்ம அதிகமாக ஆழ்கடல் பகுதியில் விடும்போது ஒவ்வொரு மீன்கள்லையுமே இன்னொரு வித்தியாசமான மீன் இருக்கு. அது மாதிரியே இந்த பாருங்க, இந்த மீன் மாதிரியே இன்னொரு மீன் நம்மளுக்கு வந்திருக்கு. இது எப்பவும் நம்மளுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரியே ஒரு மீன் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. கண்ணு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க. கண்ணு பெருசாக இருக்கு. அது மாதிரியா உருவத்தில் சின்ன சின்ன மாற்றங்களோட, ஆனால் அப்படியே பார்க்கறதுக்கு இந்த மீன் மாதிரியே தான் இருக்கு. அதே மாதிரியே மீனில் இடையில சின்ன சின்ன கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கு. கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே மீன் தான். ஆனால் இது கொஞ்சம் ஆழ்கடல் பகுதியில் கல் பகுதியில் வந்தனால இப்படி இருக்கு. அது பார்த்து இறந்துட்டாங்க. இல்லை இந்த தோல் நல்லா எடுத்து போட்டுருக்கியாடா? அதுதான் நல்லா ஓடுமே. இந்த மாதிரி தான் ஆழ்கடலில் நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்க்க முடியாமல் நிறையா மீன்கள் நம்ம பார்க்க முடியும். இது வரைக்கும் வீடியோவை முழுசாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இதில் நம்ம காமிச்சதில் எந்தெந்த மீன்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுன்னு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி, வணக்கம்.